உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இப்பொழுது நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய தயவினால் இந்த 8வது மாதத்தில் உங்கள் தலைகள் உயருகிறதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருகிறதா இருக்கிறது. உங்கள் தலை எழுத்தே மாறுகிறதா இருக்கிறது. இது பண விஷயத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற எந்த காரியத்தினாலும் சரி, வேலை ஸ்தலங்களில், குடும்ப வாழ்க்கையில், பழகிற ஜனங்கள் மத்தியில் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் தலை குனிந்து வெட்கத்தோட அவமானத்தோட எவ்வளவேனும் வெளியே தலை காட்ட முடியாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு முடிவு கட்ட விரும்புகிறார். அதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்க விரும்புகிறார். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுகிறதா அவருடைய முடிவு. தலை குனிந்த இடத்துல வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதா அவன் முடிவு. தரத்தை மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தினால உங்க தலை எழுத்து இதுவரைக்கும் தலை குனிஞ்ச அந்த இடத்துல இனி என்றென்றைக்கும் தலை குனியாதபடிக்கு உங்க வாழ்க்கை தலையெழுத்தவே மாற்றுகிறது தேவனுடைய தயை, அவருடைய தயவு. ஏன்னா அவருடைய தயை என்பது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மாறாததா இருக்கிறது. அவருடைய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். முட்செடியில் தோன்றின அந்த தேவனுடைய தயவு யோசேப்புடைய தலையை உயர்த்தினது மாத்திரமல்ல, வாழ்க்கை தரத்தை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் தலையெழுத்தவே மாத்திருச்சு. பார்வோன் மன்னனும் அங்க இருக்கிற ஜனங்களும் யோசேப்பு மேல ஒரு எழுத்து எழுதிட்டாங்க, இவன் அடிமை, இவன் மரணத்துக்கு உட்பட்டவன், இவன் வெளியே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிறைச்சாலையில் போட்டாங்க பாருங்க. அதான் அவன் தலையெழுத்துன்னு எல்லாரும் முடிவெடுத்தாங்க. ஆனா கர்த்தர் கவனிங்க, அதுக்கு முன்னாடி அவன் இடத்துல தலை வேற குனிஞ்சாரு. செய்யாத குற்றத்துக்காக செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தலை குனிந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தலை குனிவு வருது, அப்புறம் வாழ்க்கை தரம் அப்படியே ரொம்ப மோசமா போய் சிறைச்சாலையில் போய்விட்டது. முடிவு என்னன்னு கேட்டா, இதான் அவன் தலையெழுத்து. சிறைச்சாலை தான் அவன் தலையெழுத்துறா. குழியில கடந்தவனை தூக்கிட்டு வந்து கோபுரத்தில் வச்சா இன்னும் அவன் சேட்டை போலப்படுறா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து அவனுக்குன்னு எழுத்து எழுதிட்டாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் தான் தலையை நிமித்துகிறவர், தரத்தை உயர்த்துகிறவர், தலையெழுத்தே மாத்துகிறவர்ல. போய் சந்திச்சாரு பாருங்க. ஒரு நாள் ராத்திரியில எங்க தலை குனிஞ்சானோ அந்த இடத்துல யோசேப்பு அப்படியே ட்ரெஸ் பண்ணி சேவிங் பண்ணி தலை நிமிர்ந்து நிற்கிறான் பாருங்க. அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. அதிபதியாகி உட்காருகிறான். முடிவு என்ன தெரியுமா? சிறைச்சாலை என்கிற தலையெழுத்தை மாற்றி சிங்காசனம் என்கிற தலையெழுத்தை கடவுளை எழுதி அவன் தலையை உயர்த்தினவர் நம்முடைய கர்த்தர். இது யோசேப்புக்காக மாத்திரமல்ல, இது யாக்கோபுக்காக மாத்திரமல்ல, இது ஏதோ ரூத்துக்காக மாத்திரமல்ல, இது சங்கீத பகுதியில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் உன் தலையை மகிமையாய் உயர்த்தப்படும். உன் கொம்பு காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்தப்படும். எந்த இடத்துலலாம் தலை குனிந்தியோ, எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டியோ, எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டியோ, அந்த இடத்திலெல்லாம் உன் தலையை நிமிர்த்தி நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நாம் பார்த்து என்னுடைய உண்மையின்படி, என்னுடைய கிருபையின்படி, என்னுடைய தயவின்படி உன் தலையை உயர்த்தும் போது உன் தலை மாத்திரம் உயராது, உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும். உன் வாழ்க்கை தரம் மாத்திரம் உயராது, உன் தலையெழுத்தவே மாற்றி உன்னை மேன்மைப்படுத்துகிற, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று வாக்கு பண்ணுகிறார். பொருளாதாரத்தில் உங்கள் தலை உயரும், குடும்ப வாழ்க்கையில் உங்கள் தலை உயரும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்கள் தலை உயரும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் உங்கள் தலைகள் உயரும், வாழ்க்கை தரம் உயரும், தலையெழுத்தே மாறும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு
போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.